ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான மணக்க சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் எடுத்துக்கோங்க, எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு கப் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஈக்குவல் குவான்டிட்டியாக அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு வாங்கும்போது எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி பருப்பு சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு அதிலே காயப்பொடியும் போட்டுக்கலாம். ஒரு 3 to 4 விசில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் என்னென்ன காய்கறி கட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு சுக்கினி, அப்புறம் ஒரே ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், அப்புறமா பீன்ஸு, அப்புறமா வெள்ளைப்பூடு, அதையும் இதோடய போட்டுக்கலாம். அடுத்ததாக கத்தரிக்காயை தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்போ தான் நமக்கு குழம்பு வைக்கிற வரைக்கும் கருக்காது, இதுக்காக தான். அப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். எண்ணெயில் வதக்குனா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதில் அப்புறமா இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடியை போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸ்டார்டிங்லேயே நாம் மசாலா பொடி ஆட் பண்ணணும் அப்படின்னா காய் வேகாமல் கொஞ்சம் கன்னி போன மாதிரி ஆயிரும். அப்புறமா பாருங்கள், உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் இந்த ஸ்டேஜில் தான் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன மசாலா தூள் ஆட் பண்ணுறேன்னா சாம்பார் பவுட்ரு தான் ஆட் பண்ணுறேன். இந்த சாம்பார் பொடியை ஆட் பண்ணி நீங்கள் சாம்பார் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன் இதில். அப்புறம் போக சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. நான் இதில் மல்லிப்பொடியோ வத்தல் பொடியோ அந்த மாதிரி எதுவுமே தனித்தனியாக ஆட் பண்ணலை. ஒரே பொடி சாம்பார் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணி நான் சாம்பார் வைக்கிறேன். இப்போது வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்துட்டு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, அதே சமயம் வேகாமலும் இருக்கக்கூடாது. நல்லா அமுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும், அந்த ஸ்டேஜில் இருக்கணும் பருப்பு. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா புளிக்கரைசலை ஊற்றிக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண சின்னதாக ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாம்பார் வந்துட்டு எப்போதுமே நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து வைக்கணும். நம்ம அடுப்பை விட்டு இறக்குனதுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாகி குழுன்னு ஆயிரும். அந்த மாதிரி ஆகும்போது சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன். இந்த சாம்பார் தூள் எதுக்கு நான் இந்த டைமில் சேர்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சாம்பாரோட வாசம் வந்துட்டு அந்த குழம்புல அவ்வளோ சூப்பராக மணமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கண்டிப்பாக சாம்பார் தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா அதில் உள்ள மனம் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதில் வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் வந்துட்டு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை தூவிட்டு
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இதை இப்போ நாம் குழம்புல ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாம்பார் வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இந்த அருமையான பதிவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.